ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியிருக்கு மிக முக்கியமான ஒரு புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது பதிவுத்துறையிலேருந்து மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரையப்பத்திரம் அதாவது சேல் டீடை ரத்து செய்வது, அதாவது கேன்சல் செய்வது சம்மந்தமாக பதிவுத்துறை சமீபத்தில் ஒரு முக்கியமான சுற்றறிக்கை, அதாவது சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த சர்க்குலர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த சர்க்குலர். இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த சர்க்குலர் பார்த்தீங்கன்னா 8/5/2024, அதாவது மே 8ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரத்து ஆவணத்தை பற்றியான ஒரு விளக்கம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சொத்தை எழுதி கொடுக்குறவர் மற்றும் எழுதி வாங்கியவர் இருவருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சேர்ந்து அந்த கிரைய பத்திரத்தை வந்து, அதாவது அந்த சேல் டீடை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அதாவது ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து சமரச உடன்படிக்கையில் ஒன்று சேர்ந்து இந்த கிரைய பத்திரத்தை வந்து நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படின்னா இதற்கு ரத்து ஆவணம் வந்து எழுதுவாங்க. இதற்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரத்து ஆவணம் எழுதி அதை வந்து பதிவு செய்யணும். அதுதான் வந்து ஆக்சுவலாக நடைமுறையில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் இதை ரத்து செய்கிறாங்க, அதாவது இந்த கிரைய ஆவணத்தை வந்து ரத்து செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஆவணத்தில் பதிவு செய்யும்போது அதில் ஸ்டாம்ப் ஒன்று பண்ணிடுவாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ரத்து ஆவணத்தின் மூலம் உரிமை மாற்றம் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாம்ப் ஒன்று அதில் ஃபெச் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸ்டாம்பு குத்திடுவாங்க. ஸோ இந்த நடைமுறை தான் ஆல்ரெடி இருந்தது. இந்த நடைமுறையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது என்ன புதிய மாற்றங்கள் அப்படின்னா, சொத்தை வாங்கியவங்களாக இருக்கட்டும் அல்லது சொத்தை விற்பனை செய்த இருவரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சேர்ந்து ஒரு பத்திரத்தை வந்து பதிவு செய்கிறாங்க. அதாவது கிரைப்பத்திரம் சேல் டீடை வந்து ரத்து செய்வதற்கு ஆவணம் எழுதி பதிவு தாக்கல் செய்கிறாங்க. அப்படின்னா அந்த ரத்து ஆவணத்தில் பதிவு செய்த பிறகு சார்பதிவாளர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரத்து ஆவணத்தை இதன் மூலம் உரிமை மாற்றம் ஏற்படாது அப்படிங்கிற அந்த முத்திரை வந்து இனிமேல் குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ரத்து ஆவணத்தில் நீங்கள் ரத்து ஆவணம் ஏதாவது பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரத்து ஆவணத்தில் இந்த ரத்து ஆவணத்தின் மூலம் உரிமை மாற்றம் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாம்ப், அதாவது அந்த முத்திரை வந்து இனிமேல் குத்த மாட்டாங்க. இதுதான் வந்து ஒரு புதிய நடைமுறை. கிரையப்பத்திரம் ரத்து செய்கிறாங்க அப்படின்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடைமுறை இருந்தது. அந்த பத்திரம் பதிவு பண்ணுறப்போ இந்த ரத்து ஆவணத்தின் மூலம் உரிமை மாற்றம் ஏற்படாதுன்னு சொல்லிட்டு எந்த ரத்து ஆவணமாக இருந்தாலுமே அதில் வந்து ஒரு ஸ்டாம்ப், அதாவது ஒரு முத்திரை வந்து குத்திடுவாங்க. இனிமேல் வந்து அந்த மாதிரி ஒரு முத்திரை நீங்கள் ரத்து ஆவணம் பதிவு பண்ணுறப்ப இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிரையப்பத்திரம் ரத்து செய்த பிறகு சொத்தை விற்பனை செய்வதற்கு அந்த உரிமை மாற்றம் ஏற்பட்டுவிடும் அப்படின்னு தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரத்து ஆவணம் பதிவு செய்வதற்கான கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா ரத்து ஆவணம் பண்ணுறதுக்கு 50 ரூபாய் இருந்தது. இப்போ வந்து அதை 1000 ரூபாய் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுவும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ இதோட லிங்க்கு நான் PDF லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களே செக் பண்ணிங்க. ஸோ இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ரத்து ஆவணம் பதிவு செய்கிறாங்க அப்படின்னா இனிமேல் வந்து அவங்களோட ரத்து ஆவணம் பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த ரத்து ஆவணத்தின் மூலம் உரிமை மாற்றம் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு சீல் வந்து இனிமேல் இருக்காது. நீங்களும் செக் பண்ணிங்க. இது நடைமுறைக்கு வந்துருச்சு. அதாவது இது இமீடியட் இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் இன்றைக்கு முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக்கர்.